சரி, நம்ம அன்னைக்கு வந்துட்டு என்ன பார்த்தோம்? ரிப்போர்ட்ஸ் பில்டர்ல எப்படி ஆர்டிஎஃப் ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா? ரிப்போர்ட்ஸ் பில்டர்ல ஆர்டிஎஃப். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஏ பப்ளிஷர். பிஏ பப்ளிஷர் என்ன சொன்னேன்? லே அவுட் சொன்னா. பிஏ பப்ளிஷர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? லே அவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதில் இருக்க ஃபார்மேட் என்னன்னா ஆர்டிஎஃப். கரெக்டா? கரெக்டா? ஆர்டிஎஃப் ஃபார்மேட் அது. கேக்குதா? ஆர்டிஎஃப் ஃபார்மேட் இருக்கும் லே அவுட். ஓகே, ஸோ அது நமக்கு எங்கே இருக்குன்னா, இதுக்கு யூஸ் பண்ணுற இது என்னன்னா பிளக்இன். ஆரக்கிள் பிஏ பப்ளிஷர்னு ஒரு பிளக்இன் இருக்கு. ஆரக்கிள் பிஐ பப்ளிஷர்னு ஒரு பிளக்இன் இருக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா எங்கே வரும்னா, வேர்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐகான் எனேபிள் ஆகும். This time should be something 11 o'clock like that, is that right? ஸோ நீ வேர்டில் போனீங்கன்னா இங்கே பாரு, ஹெல்ப்புக்கு அடுத்து பிஏ பப்ளிஷர்னு ஒன்று இருக்கா? இது வந்து எனேபிள் ஆகும். சரி, நார்மல் வேர்டில் இது இருக்காது. ஆரக்கிள் பிஏ பப்ளிஷர் இன்ஸ்டால் பண்ணால் இது வந்துடும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எப்படி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம், நீயா டிசைனும் பண்ணலாம். ஓகே, டிசைன் எப்படி பண்ணணும்னா, நீ அஸ் யூஷுவல் என்ன பண்ணணுமோ நீ இதில் இப்போ இன்சர்ட் டேபிள் பண்ணுவியா, ஹெட்டரு ஃபூட்டரு வேர்டில் நீ எப்படி வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் வே டேட்டா வந்து நம்ம டைரெக்டாக டேட்டா வந்து உனக்கு ஒரு டேபுலர் ஃபார்மேட்டில் நான் உனக்கு சொல்கிறேன். கேக்குதாடா? I'm trying it. Please be on. கேக்குதா நிதிஷா? நிதிஷா கேக்குதா? கேக்குதா இல்லையா? கேக்குதுண்ணா, கனெக்ஷன் லாஸ்ட் ன்னு. ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் பண்ணோம். இந்த சாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஎஃப் ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரிப்போர்ட்ஸ் பில்டர் போய்க்கிறேன். Are you using any other apps for it? Or yes, mobile apps? Or only calculators? I don't think so. Actually, we are trying for. The reason I asked this question is we have any connectivity issue from other apps also. That's why it's not. And கேக்குது இல்லையா நிதிஷா? கேக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு புது ரிப்போர்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் எப்படி ஃபைல் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். ஓகே கொடுத்துட்டு நான் வந்து ஒரு எஸ்கியூஎல் query வந்து அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு கனெக்ட்னிங் ஒரு பட்டன் இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொரி எழுதிட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போவே கனெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ என் டேட்டா பேஸ் இதில் கொடுத்துக்கிறேன். mobile level connect பண்ணிரேன். இல்ல நீங்க மாத்திட்டு அதுல இந்த பாக்ஸ் தான் போட்டது டிஸ்டன்ஸ் என்ன போடுவாங்க ஓகேவா? தெரியும் உனக்கு ஏபி இன்வாய்ஸ் ஆல் டேபிள் தெரியும்லடா? ஏய் ஹலோ அண்ணா. ஏபி இன்வாய்ஸ் ஆல் டேபிள் தெரியும்ல? ஓகேண்ணா, தெரியும்ண்ணா. அதுலேருந்து நான் வந்துட்டு ஒரு 10 ரெக்கார்ட் மட்டும் எடுத்துருக்காங்க. வேற ரோல் நம்பர் லெஸ் தென் 10 போட்டிருக்கேன். சரியா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 10 வரும், லெஸ் தென்னா 10 9 வருமா? ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே,
ஸோ எனக்கு இப்போ எல்லா டேட்டாவும் இங்கே வந்துருச்சு கரெக்டா. இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சேவ். புரியல என்னதுடா? ஆனா இப்போ நீங்க இது எடுத்தீங்களா, இது ஆல்ரெடி நம்ம இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர்ல அடிச்சிட்டோம்னா நீங்க அந்த கோட்ல இருந்ததுனால இது அப்படியே கனெக்ட் ஆயிருந்தீங்களா இது பார்த்தாருன்னா இல்லை எப்படின்னா? கரெக்டு. நான் அடிச்சது வந்துட்டு இந்த கனெக்டில் வந்துட்டு நீ எப்படி கொடுப்பியோ அந்த டேட்டா பேஸோட க்ரெடென்ஷியல் கொடுப்பாங்க. நீ ப்ராஜெக்ட் போனேன்னா அந்த டேட்டா பேஸ்க்கு என்னமோ அது கொடுப்பாங்க. அதை நீ போட்டுட்டு கனெக்ட் கொடுத்தனா கனெக்ட் ஆயிரும், அந்த டேட்டா பேஸ் கூட லிங்க் ஆயிரும். எப்படின்னா சிமிலர்வே நீ வந்துட்டு எஸ்கியூஎல் டெவலப்பரில் போயிட்டு கனெக்ட் கொடுக்குற பார்த்தியா, நியூ கனெக்ஷன் கொடுக்குற பார்த்தியா, அதே மாதிரி தான் இதில். அங்கே நீ நியூ கனெக்ஷன் கொடுத்தா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம், அதனால டேரெக்டாக போயிடும். இதில் ஒரு டைமுக்கும் நீ கொடுக்கணும் யூசர் நேம் பாஸ்வேர்டும். ஓகே, இதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா சேவ் பண்ணது கன்ஃபார்மாக சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இது வந்தாலும் பண்ணணும். ஓகே, அது அங்கே ரெண்டு போட்டோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்மேட் இதில் கொடுக்கணும்? ஆனால் இதில் அந்த ஆர்டிஎஃப் ஆர்டிஎஃப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இதுலேருந்து நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பிஐ பப்ளிஷரில் டேபிள் ஃபார்மேட்லேயோ இல்லை உனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஆர்டிஎஃப் டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்எம்எல் டேட்டா தேவைப்படும். ஓகே, அதாவது டேட்டா இங்கேருந்து வரும்போது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் வரும். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ன்றது கேள்விப்பட்டிருக்கியா? எப்படி இருக்கும்? கேள்விப்பட்டதில்ல. ஓகே, ஒன்றும் இல்லை. நான் இங்கே போயிட்டேன். ஒன்ஸ் சேவ்னா நீங்கள் ஃபைலில் கிளிக் பண்ணு.